உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாடு கர்நாடகாவிற்கு இடையே மூண்டு கொண்டிருக்கும் காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை இன்று நேற்று நடப்பதல்ல, பல ஆண்டு காலமாகவே தீராத பிரச்சனையாக உள்ளது. தாவேக் அரசு பொறுப்பேற்றவுடன் காவிரி நதிநீர் மற்றும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் முதலமைச்சர் தலைமையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மூலம் சட்ட நடவடிக்கையும் தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. இதனிடையே பாழாய் போன பருவமழை ஒரு பக்கம் தமிழகத்தை பதங்குலைக்க ஜூன் முதல் ஜூலை வரை திறந்துவிட வேண்டிய 40.43 TMC காவிரி நீரையும் கர்நாடகா கண்ணில் காட்டவில்லை. இதனால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா விவசாயம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி நீர் திறந்து விடுமாறு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டும் கிஞ்சித்தும் கர்நாடக அரசு அசைந்து கொடுக்கவில்லை. தண்ணீர் பிரச்சனை தமிழ்நாட்டு விவசாயிகளின் கண்ணீர் பிரச்சனையாக மாறியுள்ள நிலையில்தான் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளார் முதலமைச்சர் விஜய். இதற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேகதாது அணை கட்டுவதை நாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றுக்காக ஏன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? அதில் என்ன அர்த்தம் உள்ளது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த மாதத்தில் 2 முறை கர்நாடகாவை தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று 2 முறை சொல்லியிருந்தோம். எங்கிட்ட தண்ணி இல்லை, நாங்கள் அனுப்ப மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்ற கர்நாடக அரசிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதா? முதலமைச்சரை தவறாக யார் வழிநடத்துகிறார் என தெரியவில்லை எனவும் மத்திய பாஜக அரசும் கர்நாடக காங்கிரஸ் அரசும் சேர்ந்து கூட்டு சதி செய்து வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். மேலும் மேகதாது அணை கட்டக்கூடாது என ராகுல் காந்தியிடம் சொல்ல மாணிக்கம் தாகூருக்கு தைரியம் உள்ளதா? கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது என ராகுல் காந்தி சொன்னால் தான் NDA கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வதாகவும் சவால் விட்டார். இது வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும் சரி, இதுல ஒன்று கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில தமிழ்நாடு அல்ல விழக்கூடாது, முதலமைச்சர் அல்ல விழக்கூடாது. இதேபோல் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் PR பாண்டியனும் தன் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிடம் தமிழக முதலமைச்சர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கும் நடவடிக்கை என அவர் கொந்தளித்தார். மேலும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை பார்வையிட பௌசாக ஹெலிகாப்டரோடு காத்திருக்கும் அம்மாநில முதலமைச்சர் DK சிவகுமாரை போன்று தமிழ்நாடு முதலமைச்சரும் திரும்பும் போது கூடவே கர்நாடக முதலமைச்சரை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மீறி கர்நாடகாவில் பாசன பகுதிகளை பார்வையிடுவதற்காக ஜோசப் விஜய் செல்வாரையானால் அவர் திரும்பும் போது கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரையும் அழைத்து வந்து காவிரி டெல்டாவில் இருக்கிற வறண்டு கிடக்கிற இந்த பாசன பகுதிகளை பார்வையிடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதே கருத்தை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மு வீரபாண்டியனுமே கூறியுள்ளார். கர்நாடக அரசு சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று, எப்போதுமே நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். அங்கேயும் நமக்கு பார்வையிடாமல் உண்மை என்ன என்பது தெரியும், இங்கேயும் பார்வையிடாமல் உண்மை என்பது தெரியும். நமது விவசாய தொழிலாளர்களின் குரல்களில் எப்பொழுதுமே உண்மை இருக்கும். கர்நாடக அரசு எப்பொழுதுமே நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நடந்து கொள்வதில்லை, பேசுவது போல் நடந்து கொள்வதில்லை. இப்படி முதலமைச்சரின் கர்நாடக பயணத்திற்கு ஒருபுறம் எதிர்ப்பு வலுத்துள்ள நிலையில் மறுபக்கம் முதலமைச்சர் எங்கு செல்கிறார், எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்பதையெல்லாம் அவரும் அவரது அலுவலகமும் தான் அறிவிக்கும் எனவும் வேறு யார் சொல்வதும் உறுதி செய்யப்பட்ட தகவல் கிடையாது, உறுதி செய்யப்படாத தகவல்கள் குறித்து நான் கருத்து சொல்ல முடியாது எனவும் சஸ்பென்ஸ் வைத்தார் அமைச்சர் ராஜ்மோகன். அதே நேரம் 2 மாநிலங்களுக்கு இடையேயான சென்சிட்டிவான பிரச்சனையில் நான் பேசுவது சரியல்ல எனவும் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் எங்கு கலந்து கொள்வார், என்ன செய்வார் என்பதை அவருடைய அலுவலகமும் அவரே அறிவிப்பார். வேறு யாரும் சொல்வதும் உறுதி செய்த தகவல் கிடையாது. உறுதி செய்யாத ஸ்பெகுலேஷன் கொடுத்து நம்ம கருத்து சொல்ல வேண்டும். ரெண்டாவது, இது இரு மாநில சம்பந்தப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ப்ராப்ளம். இது சென்சிட்டிவ் ப்ராப்ளம். இதுல நம்ம அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி எந்த மாநில மக்களும் காயப்படுத்தக்கூடாது. முதல்வர் எங்க போறாரா இல்லையாங்கிறது முதல்வரே அறிவிப்பார். அப்படியானால் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்லவில்லையா? தற்போது பரவி வருவது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லையா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுகிறது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.